இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நவபாசனத்தாலான முப்பெரு தேவியரும் இணைந்த அபூர்வ துர்க்கை அம்மன் கோவில் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் பட்டுக்கோட்டையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குறிஞ்சி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்க்கை கோவில். இக்கோவிலில் எழுந்து அருளி இருக்கும் அம்மன் முப்பெரும் தேவியரின் ஒருங்கிணைந்த வடிவமாகும். மேலும் அம்மனின் 12 அடி உயர திரு உருவமானது நவபாசனத்தால் வடிவமைக்கப்பட்டது என்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். இந்த அம்மனுக்கு அஷ்டதசபுஜ அதாவது 18 கை உடைய மகாலட்சுமி துர்க்கை அம்மன் என திருநாமம் எழுந்தது. குறிஞ்சி கிராமத்தில் வசித்து வந்த தனராமலிங்கர் என்பவரிடம் அருகில் உள்ள பாலத்தளி கிராம மக்கள் துர்க்கை சிலை வடிவமைத்து கோவில் கட்ட ஆலோசனை கேட்டனர். அவர் கனவில் தோன்றிய துர்க்கை சித்தர் ஒருவர் உன்னிடம் வருவார், அவரது ஆலோசனைப்படி சிலை செய்து வை என்று கூறினார். அதன்படி ஓர் அமாவாசை நாளில் சித்தர் அவரிடம் வந்தார். சித்தரின் ஆலோசனைப்படி நவபாசனத்தாலான முப்பெரு தேவியரும் இணைந்த 12 அடி உயர சிலை எழுந்தது. 18 கரங்களுடன் அமைந்த அந்த துர்கா லட்சுமி சிலையை ஒரே நாள் இரவில் வடித்தார். சிம்ம வாகனத்தில் அமர்ந்தது போல் அன்னை காட்சி தந்தாள். பின்னர் எதுவும் கூறாமல் தாம் கொல்லிமலை செல்வதாக கூறி சென்றார் சித்தர். 18 கையுடைய துர்கா லட்சுமியை வழிபட்டால் முப்பெரும் தேவியரை தனித்தனியே வழிபட்ட பலன் கிடைக்கும். தீராத நோய்கள் தீரவும், தொழில் துறையில் முன்னேற்றம் ஏற்படவும், திருமண தடை நீங்கவும், குழந்தை செல்வம் கிடைக்கவும், வேலை கிடைக்க வேண்டியும், கணவன் மனைவி பிரச்சனை நீங்கி நிம்மதி கிடைக்கவும் அம்பிகையிடம் பக்தர்கள் வேண்டுகின்றனர். வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு நீங்களும் ஒரு முறை வந்து அம்பாளை தரிசித்து சகல சௌபாக்கியத்தை பெறுவீர்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.